கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கிறார். அதற்கு பின்பு பிதாவினுடைய அநாதி தீர்மானத்தின்படி அவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார். உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசுவை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் கல்லறையில் தேடும்படியாக அவர்கள் வருகிறார்கள். அங்கே வந்த பொழுது அவர் அங்கே இல்லை. அவர் போய்விட்டார் கலிலேயாவுக்கு என்று தூதர்கள் மூலமாக செய்தி கிடைத்து அந்த ஸ்திரீகள் புறப்பட்டு ஓடுகிறார்கள். அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த காலை வேளையில உயிர்த்தெழுந்த காலை வேளையில் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லும் வார்த்தை, அருமையான மகனே, அருமையான மகளே, நீ வாழ்க என்று அவர் உன்னை வாழ்த்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆசீர்வாதத்தின் தேவன். நம்முடைய சாபங்களை அவர் தன்னுமேல் ஏற்றுக்கொண்டபடியினால் அவரால் ஆசீர்வதிக்க முடிந்தது. மற்றொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய அளவில் அவர் உயர்த்தப்பட்டார். ஒரு மனிதன் நன்றாக விதத்திலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் சரியான விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அவன் எப்பொழுதும் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கருத்துள்ளவராகத்தான் வேதனையோடும் பாரத்தோடும் துக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் சந்தேகங்களோடும் பலவிதமான நம்பிக்கையற்ற நிலவரத்திலே கல்லறைக்கு கடந்து வந்த தம்முடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை வாழ்க என்று அவர் சொன்னார். இன்றைக்கு கட்சிக்காரர்களும் உலக மனிதர்களும் பல விதங்களிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிற செய்திகளை நாம் பார்க்கலாம். சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவர்கள் தூற்றுவார்கள், சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் வாழ்த்துவார்கள். வேதத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டானாலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பல இடங்களிலே வாழ்க என்ற வார்த்தை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு குழந்தையாக இல்லாவிட்டால் மனித குமாரனாக இந்த உலகத்திலே ஜெனிப்பித்தார். இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கும் பொழுது பல இடங்களிலே இன்ஃபன்ட் ஜீசஸ் என்கிற காலேஜுகளை பார்க்கலாம், சர்ச்சுகளையும் பார்க்கலாம், பெயர்களையும் பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இந்த உலகத்திலே அவதரித்தாரே தவிர அவர் அதே நிலவரத்திலேயே கடைசி வரை இருந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கவில்லை. அவர் மறுபடி வளர்ந்தார், அவர் புருஷனாய் மாறினார். அதற்கு பின்பு அவர் ஞானஸ்நானம் பெற்றார். அதற்கு பின்பு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார். அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், மகத்தான காரியங்களை செய்தார். மரித்த பின்பு வாழ்க்கை மனிதனுக்கு உண்டு என்பதை நிரூபிக்கும்படியாக பலரை உயிரோடு எழுப்பி காண்பித்தார். அந்த வாழ்க்கை உண்டு என்பதை நிரூபிக்கும்படியாக அவரும் கூட மரித்து உயிரோடு எழுந்து காண்பித்தார். அப்படினாலே இப்பொழுது இன்ஃபன்ட் ஜீசஸ் என்று சொல்லுவது சரியல்ல. அவர் இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஒரு தேவகுமாரனாக காணப்படுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்திலே எப்பொழுது அவர் தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவர் பிறந்த பொழுது அவருக்கு மனுஷகுமாரன் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. ஆனால் எப்பொழுது அவர் தேவனுடைய சுதன் என்று அவர் நிரூபிக்கப்படுகிறார். ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். ஆனால் இப்பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன் என்று நிரூபிக்கப்பட்டார். அதற்கு காரணம் பிரியமானவர்களே, அவர் மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்ததினால் அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே ஒரு சரியான உயிர்த்தெழுதலின் ஜீவன் கடந்து வர வேண்டியது அவசியம். உயிர்த்தெழுந்த மனிதர்கள் வாழ்த்தினால்தான் அந்த வாழ்த்துதல் அது பலிக்கும். உயிர்த்தெழுந்த மனிதர்கள் தான் மற்றவர்களை வாழ்த்த முடியும்.
இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்து எழுந்ததினால் அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா என்று பவுல் தன்னுடைய நிருபங்களிலே தெளிவாக பேசுகிறார். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா. 1 கொரிந்தியர் 15:14 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்கிற தன்மையை விட, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளுக்காக மரித்தார் என்பதை விட, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மரித்து உயிரோடு எழும்பினார் என்பதுதான் மிகவும் முக்கியம். இயேசு மரித்து அப்படியே போயிருந்தால் கிறிஸ்தவம் மரித்து போயிருக்கும். இயேசு மறுபடி உயிரோடு எழுந்ததினால் கிறிஸ்தவம் இன்றைக்கு துளிர் விட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படினால் கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று பவுல் கொரிந்தியருக்கு தெளிவாக சொல்லுகிறார். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் எப்படி சாட்சி சொல்ல முடியும்? அப்படினால் பிரியமானவர்களே, மரித்த ஒரு நிலவரத்தில் இருந்த நமக்குள்ளே ஒரு உயிர்த்தெழுதலின் ஜீவன் வர வேண்டும். இன்றைக்கு நாம் நம்மை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது, எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நாம் ஒவ்வொருவரும் மரித்த நிலவரத்தில் இருந்தவர்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்திலே வாழ்கிற காலங்களிலே அவனுக்குள்ளே ஒரு உயிர்ப்பித்தல் நடக்க வேண்டும். 1. 2வது, அவனுக்குள்ளே உயிர்ப்பித்தலின் சாயல் உண்டாக வேண்டும். 3வது, உயிர்ப்பிக்கும் சக்தி அவனுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். 4வது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவன் உயிரோடு எழும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவிற்குள்ளே இந்த காரியங்கள் அனைத்தும் சம்பவித்ததாக நாம் வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ள முடியும். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே உயிர்த்தெழுதலின் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு அழகாக சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல், நானே உயிர்த்தெழுதலின் ஜீவனாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, மரித்தோர் உயிரோடு எழும்புவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு செயல். மற்ற மார்க்கங்களிலே இந்த உபதேசங்கள் கிடையாது. ஆனால் மற்ற மார்க்கங்களிலே மரித்த பின்பு ஒரு இடத்துக்கு மனிதன் போகிறான் என்பதை மற்ற வேதங்கள், மார்க்கங்கள் சுட்டி காட்டுகிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய மரணம், அதற்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை தெளிவான விதத்தில் நிரூபிக்கிறதாக பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடினால் நாமும் கூட உயிரோடு எழும்ப முடியும் என்பதை வேதம் அழகாக சுட்டி காட்டுகிறது. அருமையானவர்களே, நமக்குள்ளே இந்த நாட்களிலே நாம் எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம், சபையிலே காணப்படுகிறோம். ஆனால் நமக்குள்ளே இந்த நாட்களில் இந்த உயிர்ப்பிக்கிற ஜீவன் வேலை செய்கிறதா? இயேசு உயிர்த்தெழுந்தார், அது சரி, அது உண்மை, அது வாஸ்தவம், அது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடியது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு பின் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. கிறிஸ்து மரித்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என்றும் எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய கல்லறையை தோண்டி பார்த்தால் ஒன்று எலும்பு இருக்கும், இல்லாவிட்டால் அழுகி போன ஒரு மாம்சம் இருக்கும். ஆனால் இயேசுவின் கல்லறையை தேடி போன பொழுது அங்கே ஒன்றுமே கிடையாது, அவரை சுற்றி இருந்த சீலைகள் மாத்திரமே அங்கே இருந்தது. இயேசு கிறிஸ்துவோ உயிரோடு எழுந்தவராக அநேக நாட்கள் அநேகருக்கு வெளிப்படுத்தி அதை ரூபகாரப்படுத்தினதாக வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் இயேசு உயிர்த்தெழுந்தபடினால் அவரை பின்பற்றுகிற நாமும் கூட உயிரோடு எழும்ப வேண்டியது அவசியம். அதை நாம் பல கட்டங்களில் பல அனுபவங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை இந்த காலைவெளியில நாம் சிந்தித்தால் நலமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே நாம் எல்லாருமே பாவத்திலே, அக்கிரமத்திலே மரித்தவர்கள். அதனால்தான் எபேசியர் 2:1 தெளிவாக சொல்லுகிறது, நாம் எல்லாரும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்கள். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினால் தேவனுடைய சுதன் என்று ரூபிக்கப்பட்டார். அப்படியானால் இங்கே இருக்கிற எல்லாரும், நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் ரூபிக்க வேண்டுமானால், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் நாம் ரூபித்து விட முடியுமா? பெந்தேகோஸ்தே சபையிலே காணிக்கை கொடுத்து விட்டால் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபித்து விட முடியுமா? இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சபையில வர்றது மாத்திரமல்ல, முதலாவது மரித்த நிலவரத்திலிருந்து அவனுக்குள்ளே ஒரு உயிர்ப்பித்தல் வேண்டும். ஏனென்றால் இந்த மாம்ச சரீரம் மண்ணுக்குரியது, இது ஜென்ம சரீரம், இது அழிவுக்குரியது. இதுக்குள்ளே அழிகிற இந்த ஜீவன் தான் உண்டு.
ஆனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை வரும் பொழுது இது அழியாத ஜீவனை பெற்றுக்கொள்கிறது. பாவம் ஒரு மனிதனுக்கு சம்பளமாகிய மரணத்தை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த பாவத்தின் இந்த மரணத்தின் பிடியிலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்படும்படியாக தேவன் அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். அதுதான் முதலாவது ஞானஸ்நானம் என்கிற ஒரு தன்மை. ஒரு தேவனுடைய பிள்ளை, ரோமர்கள் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒருவன் சரியான விதத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்குள்ளே இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் வருகிறது. ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய மரணம் என்கிறது நம்முடைய ஜீவியத்திலே ஏற்படுகிறதான ஒரு மனம் திரும்புதல். அவருடைய மரணத்துக்குள்ளாக என்று சொல்லும் பொழுது அது ஒரு அடக்க ஆராதனையை காண்பிக்கிறது. அது ஒரு மனம் திரும்பின வாழ்வை காண்பிக்கிறது. ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுக்கிறான் என்று சொன்னால் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறான் என்று அர்த்தம். அவனுடைய பழைய தன்மைகள் மறைந்து அவனுக்குள்ளே ஒரு புதிய அனுபவம் வருகிறது. அவன் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவனுக்குள்ளே இந்த மரணத்தின் சாயல் வேலை செய்கிறது. ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும் பொழுது அவனுக்குள்ளே உயிர்த்தெழுதலின் சாயல் தரிக்கப்படுகிறது. இன்னும் சரியாக சொன்னால் அவன் மண்ணானவனுடைய சாயலை தரித்திருந்தான். ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும் பொழுது வானவருடைய சாயலை அவன் தரித்துக் கொள்கிறான் என்று அடுத்த சில வசனங்கள் சுட்டிக்காட்டுகிறது. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சாயல், அந்த சாயல் ஒவ்வொரு சாயலும் நமக்குள்ளே உண்டாகிறது. முதலாவது மரணத்தின் சாயல் நமக்குள்ளே இருந்தது. இப்பொழுது உயிரோடு நாம் அந்த ஞானஸ்நானத்துக்குள் வந்த பொழுது நமக்குள்ளே உயிர்த்தெழுதலின் சாயல் நமக்குள்ளே வந்ததாக நாம் பார்க்க முடியும். இன்னொரு இடத்திலே பார்க்கும் பொழுது நாம் வானவருடைய சாயலை தரித்துக் கொள்கிறோம் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் முதலாவது ஞானஸ்நானத்தில் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக் கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 49ஆம் வசனம், மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஒரு மனிதனுக்குள்ளே இந்த மண்ணின் சாயல் அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்து அவன் கரையேறி வருகிறானோ அவனுக்குள்ளே உயிர்த்தெழுதலின் ஒரு சாயல் கொடுக்கப்படுகிறது. பாவத்தில் மரித்து அக்கிரமத்தில் மரித்து கிடந்த மனுஷன் அந்த பாவத்தை விட்டு விடுவேன் என்று சொல்லி அந்த தேவனுடைய நீதிக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் பொழுது அவனை தண்ணீரில் மூழ்கடிக்கும் பொழுது அங்கே ஒரு அடக்காராதனை நடைபெறுகிறது. தண்ணீரிலிருந்து அவன் கரையேறும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை கடந்து வருகிறது. அவன் இப்பொழுது உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக் கொண்டு வருகிறான். ரோமர்களுக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது நமக்குள்ளே உயிர்ப்பிக்கும் வல்லமை ஆளுகை செய்கிறது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான சரீரத்தை ஒன்று உயிர்ப்பிக்கும் சாயல், உயிர்ப்பின் சாயல், இரண்டாவது உயிர்ப்பிக்கும் வல்லமை நமக்குள்ளே வருகிறது. பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே வரும் பொழுது இதை நம்ம பிராக்டிஸ் பண்றோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவில நிரம்பும் பொழுதெல்லாம் நமக்குள்ளே உயிர்ப்பிக்கிற வல்லமை வருகிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் உருவாக்கப்பட்டார். இந்த உலகத்தில் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், மகத்தான காரியங்களை அவர் செய்தார் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதற்கு பின்பு அவர் மரித்து விட்டார், சிலுவையில அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்து விடுகிறார். இப்பொழுது பிசாசுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் என்னன்னா, இயேசு மரித்து விட்டார், இதோடு எல்லாமே முடிந்து விட்டது என்றுதான் அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பும்படியாக தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை உள்ளே அனுப்புகிறார். அதனால் தான் சொல்லியிருக்கிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இன்னைக்கு கூட நம்ம பாருங்க, எவ்வளவோ பலவீனமா வர்றோம். அபிஷேகம் வரும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். எவ்வளவோ செத்து போன மாதிரி வர்றோம், ஒண்ணுமே முடியாது, உட்கார முடியாது, எழும்ப முடியாது, நடக்க முடியாது, எந்த ஊழியமும் செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. அப்படிப்பட்ட பலவீனங்கள் நம்மளோடு போராடுகிறது. மாம்ச சரீரத்தில் இந்த வல்லமைகள் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு பிரசங்கம் கேட்கும் பொழுது, ஒரு பாடல் பாடும் பொழுது, ஒரு வசனம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஜீவன் வந்து நமக்குள்ளேயே அந்த பரிசுத்தாவின் வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இது இந்த உலகத்தில் நமக்கு அடிக்கடி ஏற்படுகிற பலவீனங்களையும் மரணத்தின் சக்திகளையும் நம்மோடு போராடுகிற வல்லமையும் மேற்கொள்ளும்படியாக நமக்கு அருளப்படுகிற பரிசுத்த ஆவியின் உயிர்ப்பிக்கும் ஜீவன்.
இது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, மூன்றாவது, இயேசு வரும் பொழுது நம்மை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு சக்தி நமக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டியது அவசியம். இதை குறித்து பிலிப்பியர்களின் நிருபம் 3:10 பவுல் பேசும் பொழுது, எப்படி ஆயினும் நான் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்க பாத்திரனாய் நான் மாற வேண்டும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்ததின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக முடிக்கும். இங்கே பவுல் பேசுகிற இந்த உயிரோடு எழுந்திருக்கிறது என்பது வருகையை குறித்த ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தில் நீங்க பார்த்தா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, இது நமக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்த ஆவியின் செயல். அவருடைய பாடுகளின் ஐக்கியம், அவருடைய மரணத்துக்கொப்பான மரணம். அதற்கு பின்பு அவர் சொல்லுகிறார், எப்படி ஆயினும் இயேசு வரும் பொழுது நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாக வேண்டும். இதுதான் வருகையின் நேரத்திலே நமக்குள்ளே நடக்கிறதான ஒரு மறுரூபத்தின் வல்லமை. ஒரு செகண்ட்ல, ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்படுகிற அந்த பரிபூர்ண ஜீவனுடைய ஆளுகை. இந்த உலகத்தில் நாம் எப்பொழுது ஞானஸ்நானம் பெறுகிறோமோ அப்பொழுது உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். எப்பொழுது பரிசுத்த ஆவி பெறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்முடைய பலவீனங்களில் எல்லாம் நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டே வருகிறார். மூன்றாவது, இயேசு வரும் பொழுது, எக்காலம் தொனிக்கும் பொழுது நாம் உயிரோடு எழுந்திருக்கத்தக்கதான ஒரு சக்தி நமக்குள்ளே வருகிறது. அந்த சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்தில் இயேசுவின் நிமித்தம் வருகிற பாடுகள், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்னு சொன்னா அதுக்கு முன்னால் அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார், அவர் பிதாவினால் நொறுக்க சித்தமானார், பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாடுகளில் ஒரு மனிதன் போகும் பொழுது, அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்களின் நிருபத்திலே வேதம் 11:35 வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் அவர்கள் வாதிக்கப்பட ஒப்புக் கொடுத்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் வரப்போகிறது. அதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியினாலே இந்த நாட்களில் உயிர்ப்பித்துக் கொண்டு வருகிறார். ஒரு மனிதனுக்குள்ளே உயிர்ப்பித்தல் எப்படி சம்பவிக்கிறது? நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், ஞானஸ்நானம் பெறும் பொழுது, பரிசுத்த ஆவி பெறும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே ஆவி, ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் தயவு செய்து நீங்கள் மறுரூபத்தை அடைய முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களில் ஒரு சகோதரன் எனக்கு போன் பண்ணார், பரிசுத்த ஆவி பெறாட்டா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு நீங்க ஒரு கேசட்ல பேசியிருக்கீங்க, நிச்சயமா போக முடியாதா? பரிசுத்த ஆவி பெறாம பலரும் போயிருக்காங்களே, அப்ப எங்க அப்பா செத்துருக்கிறாரு பரிசுத்த ஆவி பெறாம, அவர் பரலோகத்துக்கு போக மாட்டாரா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், பரலோகம் என்று சொன்னால் நீ நினைக்கிற மாதிரி ஒரு இடம் அல்ல, அதுல பல வாசஸ்தலங்கள் உண்டு. சிலுவை கல்லனும் கூட இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். அது எந்த இடம்? இயேசு கிறிஸ்து யோவான் 14:2 சொல்லுகிறாரே, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடி வந்து மனவாட்டி சபையை சேர்த்துக் கொள்வேன் சொல்றாரே, அது எந்த இடம்? அப்படினால பரிசுத்த ஆவி பெற்றால்தான் ஒரு மனிதன் இயேசுவின் வருகையில மறுரூபம் அடைய முடியும். இல்லாவிட்டா கடைசி உயிர்த்தெழுதல வருவான், அவனுக்கு எங்கேயாவது ஒரு இளைப்பாறும் ஸ்தலத்துல ஒரு இடம் கிடைக்கும். அதுக்காக நாம் இந்த மார்க்கத்தில் இவ்வளவு பிரதிஷ்டை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளவு தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் மனவாட்டி சபையாக மாறும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்படினால் தயவு செய்து யாராவது பரிசுத்த ஆவி பெறாவிட்டால் உயிர்ப்பிக்கும் வல்லமை சாயல் உங்களுக்குள்ள இருக்கு, ஆனா உங்களுக்குள்ள அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இல்லை. நீங்கள் மரித்தால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவினுடைய எக்கால சத்தம் வரும் பொழுது, அவர் மகிமையிலே வரும் பொழுது இந்த சரீரம் எழும்பாது. அது எழும்ப வேண்டுமானால் இந்த சரீரம் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தியினால், சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவ ஆவி உங்களுக்குள் இந்த உலகத்திலே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே அடிக்கடி ஏற்படுகிற மரணத்தின் போராட்டங்களை அது ஜெயிக்க வைத்திருக்க வேண்டியது அவசியம். ஒரு மனிதன் எப்படி உயிர்ப்பிக்கப்படுகிறான் என்கிறதுக்கு 2-3 வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 119 சங்கீதம்
25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். வசனத்தை கேட்கும் போது ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு சேஞ்ச் உண்டாகும். ஒரு பிரசங்கம் கேட்கறாங்கன்னா நம்ம பாட்டுக்கு அங்க பார்த்துட்டு இருக்க கூடாது, அப்படி படுத்துக்க கூடாது, இல்ல எந்திரிச்சு ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அந்த வார்த்தையில என்ன ஜீவன் இருக்குங்கிறத நம்ம கேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வசனம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க கூடியது. ஒரு வார்த்தை, கல்லறை அண்டை நின்று கொண்டு இயேசு சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா. அந்த ஒரு வார்த்தை செத்து அடக்கம் பண்ணப்பட்டு நாரி போன அந்த சரீரத்துக்கு கேட்டது. இன்றைக்கு உயிரோடு இருக்கிற உனக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கிறதா? அழகா மேக்கப் பண்ணி ட்ரிம்மா வந்திருக்கீங்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கேட்குதா? செத்து நாரி போன மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய சக்தி இருக்குமானால், ஜீவனோடு இருக்கிற நமக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது நம்முடைய ஆத்மா எவ்வளவு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்க படிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே ஜீவனாக உள்ளே வரும். அப்படி வரும் பொழுது வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். பாடையில ஒருத்தரை தூக்கிட்டு போறாங்க, ஒரு வாலிபன், அவங்க அம்மா பின்னால் அழுதுகிட்டே வாரா, கைம்பெனம், அவ ஒரு விதவை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. இயேசு சொல்றார் பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு. எத்தனையோ நண்பர்கள் அவனுடைய வீட்டில் செத்து போன இடத்துல அழுதாங்க, கத்துனாங்க, எழும்பி வரமாட்டேயான்னு கத்துனாங்க. அவனுக்கு அந்த சத்தம் கேட்கல. அவங்க அம்மா, தம்பி எழும்பிரு, என் வாழ்க்கையை நம்பிக்கை போயிருச்சேன்னு சொன்னாங்க. அவன் எழும்ப முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அந்த ஒரு வார்த்தை அந்த செத்து போன மனுஷனுக்குள்ளே கேட்டது. அவனுடைய ஆத்மா, அவனுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது. இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவின்னு சொன்னா நம்மள ஒரு சிலர்லாம் ஆவியில நிரம்புறாங்க, அதுல உயிர்ப்பித்தல் இல்ல. அபிஷேகம் சொன்னா மரித்தோரை எழுப்பக்கூடிய சக்தி. அபிஷேகத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா அவன் எவ்வளவு மோசமான நிலவரத்தில் இருந்தாலும் அவன் அது எழுப்பிடும். தேவனுடைய வல்லமை வரும் பொழுது அந்த மனுஷன் எழும்பிடுவான். எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. அதனால தான் நம்ம அந்த டைம்ல வொர்ஷிப்புக்காக நம்ம 1/2 மணி நேரம் சர்வீஸ்ல கொடுக்கிறோம். உடைஞ்சி நொறுங்கி விடாய்த்து ஏங்கி தவித்து கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு உடைஞ்சு நொறுங்கி போன வந்த அந்த சபைக்குள்ள வர்ற ஜனங்கள் இந்த டைம் கொடுக்கும் பொழுது ஆவியானவருக்கு அவங்க இடம் கொடுக்க ஆவி அவனை உயிர்ப்பிக்கிறார். யோசித்து பாருங்க, அடிச்சு நொறுக்கி பிக்கப்பட்ட சரீரம், முதுகெல்லாம் உளப்பட்ட சரீரம், ரத்தமெல்லாம் போய்விட்ட சரீரம், விழாவிலே குத்தப்பட்டு ரத்தமும் தண்ணீரும் வடிந்த ஒரு சரீரம், ஒன்றுமே இல்லை, கசக்கி பிழிஞ்ச மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட சரீரம் ஆவி வந்த பொழுது உயிரோடு இயேசு எழும்பி வெளியே வந்துட்டார். கல்லறையிலிருந்து வெளியே வந்து விட்டார். அபிஷேகம் என்பது ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது, ஒரு சர்வீஸ்ல இருக்கும்போது, அவன் என்ன நிலவரத்தில் இருந்தாலும் அவனை தூக்கி எடுத்துரும். அவன் முடவனா இருந்தா அவனை மான போல குதிக்க வைக்கக்கூடியது. 119ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம், ஆண்டவருடைய வழிகள் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். மாயை பாராதபடி நீ என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஆண்டவருடைய வழிகளில் வந்து நில்லுங்க, உங்களுக்கு உயிர்ப்பித்தல் உண்டாகும். நீங்க உங்களுடைய சொந்த வழியில இருக்கும் பொழுது உயிர்ப்பிக்கப்பட முடியாது. மனுஷனுடைய வழிகள், அவனுடைய வழிகள், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் மரண வழிகள். அதனுடைய முடிவு மரணம் என்று சொல்லி இருக்கிறது. அது அவனுடைய பார்வையிலே செவ்வையாய் தோன்றும். ஆனா மனுஷனை அவன் தேவனுடைய வழிகளில் வரும் பொழுது அவனுக்கு நிச்சயமாய் ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகிறது. உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஆண்டவருடைய வழிகளில் நீ வந்துட்டேனா, வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஆண்டவருடைய வழிகள் என்று சொன்னால் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள்? அவருடைய வழிகள் அது பரிசுத்த வழி என்று எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வழி ஒரு பரிசுத்த வழி. வாசியுங்கள். அங்கே ஒரு பெரும்பாதையான ஒரு வழி இருக்கும். அது 35:8. ஏசாயா 35:8. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும்.
தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசைக்கெட்டு போவதில்லை. இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்லி இருக்கிறது அது பெரும்பாதை, இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கிறது ஹைவே, மலையாளத்தில் சொல்லி இருக்கிறது அது பெருவழி, தெலுங்குல சொல்லி இருக்கிறது அது ராஜபாதை. இந்த பாதைக்கு பேரு பரிசுத்த பாதை. ஆண்டவருடைய பரிசுத்த பாதையில நீங்கள் அடியெடுத்து வைத்தால் இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகும். இயேசு சொல்றார், நானே வழி. சரியான ஒரு பாதையில நீங்க வாங்க. பல பாதைகளில் நீங்க போக முடியாது. வேதம் சொல்கிறது 2 வழி இருக்கிறது, இல்லாவிட்ட 2 வாசல் இருக்கிறது. ஒன்று இடுக்கமான வழி, ஒன்று விசாலமான வழி. ஒன்று இடுக்கமான வாசல், ஒன்று விரிவான வாசல். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலவுமா இருக்கிறது. ஆனால் நித்திய ஜீவனுக்கு ஒரு போகிற பாதை அது சுருக்கமாக இடுக்கமாக இருக்கிறது. அந்த வழி பரிசுத்த வழி என்று எண்ணப்படும். அதுல பேதையராய் இருந்தாலும் அவர்கள் திசைகெட்டு போவதில்லை. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதும் இல்லை. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறான். பரிசுத்த ஆவி அவனுக்குள் வரும் பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறான். சரியான வழியிலே வரும் பொழுது அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக 119 சங்கீதம் 88 வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். நீங்க எத்தனை பேர் உயிர்ப்பிக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களில் எத்தனை பேருக்கு உயிர்ப்பிக்கப்பட்டு ஆண்டவரோடு உட்காரணும்னு உங்களுக்கு ஆசை? பிரியமானவர்களே, நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலில் ஞானஸ்தானம் பெறும் பொழுது நீங்கள் அந்த அனுபவத்துக்கு வருகிறீர்கள். சரியான பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க. அந்நிய பாஷை பேசுங்க, வீட்டுல பேசுங்க, வேலை ஸ்தலங்கள்ல பேசுங்க, பிரச்சனையான நேரத்தில் பேசுங்க, தோல்விகரமான நேரங்களில் பேசுங்க, நீங்கள் இளைப்பாறும் நேரங்களில் பேசுங்கள். தனியாய் ஒரு தேவ சமூகத்தை அனுபவியுங்கள். அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல, அவன் தேவனோடு பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தேவனோடு நீ தனித்து உட்கார்ந்து பேசி பழகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக வேதம் சொல்லுகிறது, கிருபை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது. பாஸ்டர் டியூ அவர்கள் சென்னை அடையார்ல மறுரூபத்தை குறித்து, வருகையில் எடுத்துக்கொள்ளக்கூடுவதை குறித்து 4-5 நாட்கள் பைபிள் ஸ்டடி வைத்திருந்தார். பல காரணங்களை சுட்டிக்காட்டிக் கொண்டே வந்தார். வருகையில ஒரு மனிதன் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? கடைசி நாள் அப்பதான் அவர் ரிசல்ட் சொல்றேன். கடைசி அவர் சொன்னது, ஒரு மனிதன் மறுரூபம் அடைய வேண்டுமானால் தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே மறுரூபம் அடைய முடியும். இங்கே வேதம் சொல்லுகிறது, உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நாம் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவசுதன் என்று அவர் உயிர்ப்பிக்கப்பட்டது போல, அவர் ரூபிக்கப்பட்டது போல நாம் ஒரு சரியான விசுவாசிகள் என்பதை ரூபிக்கணும். நான் ஒரு தேவனுடைய ஊழியன் என்பதை ரூபிக்கணும். அப்படின்னா எப்படி செய்ய முடியும்? நான் அதுக்கு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். மறுபடியும் ரோமர் 1:5 நாம் வருவோம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்ற மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். மரணத்திலிருந்து உயிர் தெழுந்ததினால் அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவசுதன். அப்ப நம்முடைய சரீரம் என்பது இது மரணத்துக்கு ஏதுவான சரீரம். இந்த மரணத்துக்கு ஏதுவான சரீரத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு உயிர் தெழுந்தாதான் பலமாய் ரூபிக்கப்பட்ட விசுவாசிகள் ஊழியர்கள் என்று நாம் ரூபிக்கப்பட முடியும். நம்ம எல்லாரும் விசுவாசிகளா? நம்ம எல்லாரும் ஊழியர்களா? அது நம்மளே சொல்லிக்கலாம், நாங்க ஊழியக்காரங்க, நாங்க விசுவாசிகள். அவங்க விசுவாசிங்க, நாங்க ஊழியக்காரங்க நாங்க சொல்லுவோம். நீங்க அங்கிருந்து சொல்லுவீங்க, அவங்க ஊழியக்காரங்க, நாங்கெல்லாம் விசுவாசிகள். ஆனா வேதம் சொல்லுகிற ஒரு சரியான ஒரு விசுவாசி ஒரு உயிர் தெழுந்தவனாய் மாறி இருக்க வேண்டும். முதலாவது மரணத்திலிருந்து அவனுக்கு உயிர் தெழுதல். எந்த மரணத்திலிருந்து? அதனாலதான் எபேசியர் 2:1 நான் சொன்னேன் உங்களுக்கு, பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இன்னும் நம்மள எத்தனை பேருக்கு பாவத்தின் பிடி இருக்கிறது? இன்னும் எத்தனை பேருக்கு அக்கிரமத்தினுடைய போராட்டங்கள் இருக்கிறது? எல்லாருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சா? பாவத்திலிருந்து விடுதலைக்கு தான் ஒரு 4 நாளா கத்திக்கிட்டே கிடந்தோம். அறிக்கை செய்ய, தேவ சமூகத்துக்கு வா, கர்த்தருடைய பந்திக்கு நீ பங்குள்ளவனாய் மாறு. மற்ற சபைகளை போல நம்முடைய சபையில வார வாரம் அப்பம் பிக்குதல் கொடுக்கிறது இல்ல. அப்ப வசனத்தை மீறுகிறோமா? அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் அதுல கை வைக்கணும்னு சொன்னா
அவன் பாத்திரனா இருக்கணும். கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கணும்னா முதலாவது அவன் பாத்திரனா இருக்கணும். கர்த்தருடைய பந்தியில அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் எவனோ அவன் குற்றமுள்ளவனாய் இருப்பான். இந்த அபாத்திரனாய் நீ பானம் பண்ணக்கூடாது, நீ பாத்திரனாய் பானம் பண்ணணுங்கிறதுக்கு தான் சுத்திகரிப்புக்கு டைம் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பந்தி இன்னதென்று அவன் பகுத்து அறியணும். அவனுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். அப்படி இல்லாம வார வாரம் ராபோஜனம் ஈஸியா கொடுத்துடலாம். ஏன் கொடுக்க கூடாது? அழகா வார வாரம் ஒரு அப்பமும் ஒரு ரசமும் ஜெபிச்சு கையில கொடுத்துட்டா நீங்க பாட்டுக்கு வாங்கி குடிச்சு சாப்பிட்டு போயிடுவீங்க. ஆனா உனக்குள்ள ஒன்னும் சம்பவியாது. ஆனா நீ அபாத்திரமாய் பானம் பண்ணினால் உனக்கு வியாதி உண்டாகும், உனக்கு பலவீனம் உண்டாகும், உனக்கு மரணம் உண்டாகும். இப்படி ஒரு சூழ்நிலைக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்லித்தான் உங்களுக்கு 3 நாள் சுத்திகரிப்பு, 7 நாள் சுத்திகரிப்பு. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற மரணத்திலிருந்து நீ வெளியே வரணும். ஒன்று பாவம் ஒரு மரணத்தை கொண்டு வருகிறது, இரண்டாவது அக்கிரமங்கள் ஒரு மரணத்தை கொண்டு வருகிறது. இவைகளில் இருந்து நீங்கள் வெளியே வந்த பின்புதான், அப்படி வெளியே வந்தாதான் நீங்கள் பலமாய் ரூபிக்கப்பட்ட விசுவாசிகள். இன்னும் பாவத்திலும் இன்னும் பாவம் உண்டு, இன்னும் தோல்வி உண்டு என்கிற எந்த மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்க கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் முதலாவது பாவம் என்கிற மரணத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். இரண்டாவது அக்கிரமம் என்ற மரணத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். மூன்றாவது சாபம். சாபம்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். பழைய ஏற்பாட்டிலும் சாபத்தை பற்றி சொல்லி இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் சாபத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சாபங்கள் பல விதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கைக்கொள்ளாதவன் எவனோ அவன் மேல் இந்த சாபங்கள் வந்து பலிக்கும், இந்த வார்த்தையின்படி ஜீவிக்கிறவன் எவனோ அவன் மேல் இந்த ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும். ஒரு மலையில நின்று சொல்லுவாங்க, அந்த மலையில நின்று சொன்னா அது சாபம். இன்னொரு மலையில நின்று சொல்லுவாங்க, அந்த மலையில நின்று சொன்னா அதுக்கு பேர் என்னது? ஆசீர்வாதம். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், இல்லாவிட்டால் சாபம். இயேசு ஆண்டவராகிய தேவன் ஏதேன் தோட்டத்திலேயே மனிதனை, மனுஷியை, சர்ப்பத்தை சபித்தார். அந்த சாபங்கள் எல்லாம் மாற்றும்படியாக வேதம் சொல்லுகிறது, நமக்காக அவர் சாபமாகினார். ஆனால் இன்றைக்கும் கூட சில விசுவாசிகள் சாபத்துக்குள்ளே இருக்கிறார்கள். சாபம் ஒரு மரணத்தின் போராட்டம். ஒரு சிலர் சொல்றாங்க, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. சரியான வசனம். அப்படியானால் அதுக்கு இன்னொரு இன்டர்பிரேஷனை பாருங்க. காரணத்தோடு இட்ட சாபம் என்ன செய்யும்? தங்கும். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது அவன் விட்ட சாபம் பலித்ததுன்னு சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஒரு சில விசுவாசிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன் என்று தீர்ப்பு செய்கிறார். அதுவும் ஒரு சாபத்தினுடைய பிரதிபலிப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, மறுபடி நாம் பாவம் செய்து மற்றவர்களுக்கு வேதனையை கொடுத்து இடுக்கடை உண்டாக்கி மற்றவர்களை கண்ணீர் வடிய வைத்தால் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே இவ்வளவு பண்றானே, இவ்வளவு பண்றாளே, நீர் கேட்கலையான்னு சொன்னா அதனுடைய பிரதிபலிப்பு, ரியாக்ஷன் என்னது? சாபம். ஒருத்தன் சொல்றான், கர்த்தர் அதை பார்த்தார், கர்த்தர் அதை கேட்பார் சொல்லிட்டு போயிட்டான். அது அப்படியே பார்க்கப்பட்டது, அப்படியே கேட்கப்பட்டது. நீங்கள் அநியாயமாக சொத்தோ நிலமோ மற்றவங்கிட்ட இருந்து பறிச்சோ பணத்தையோ பலரை துன்பப்படுத்தியோ அப்படிலாம் பண்ணும்போது அவங்க விடுற கண்ணீர் அது உனக்கு சாபமாய் மாறும். அதனால்தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களை ஒப்புரவாக சொல்றோம். உங்களுக்குள்ள கசப்பு இல்லாம கொண்டு வர சொல்றோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடு இல்லாத ஒரு நிலவரத்துக்கு வர சொல்றோம். ஏன் இந்த சுத்திகரிப்பு? நேரம் போலையா? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முழு உலகத்தில் இருக்கிற நம்முடைய சபை அனைத்திலும் உபவாச ஜெபம். முழு இடத்துலையும் வேர்ல்டு ஃபுல்லா இது நடக்குது. இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 98% சர்ச்சில் இன்னைக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய பந்தி உண்டு. முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் அழுது இந்த மரணத்திலிருந்து வெளியே வர பிரயாசப்படுற ஒரு நேரம். அதனால இந்த சுத்திரி போட்டதுக்கு வாங்க, பாவத்திலிருந்து வெளியே வாங்க, அது ஒரு மரணம். சாபத்திலிருந்து வெளியே வாங்க, அது ஒரு மரணம். அடுத்து வியாதி. வியாதி ஒரு மரணம். அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். வியாதியை பத்தி நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலருக்கு வியாதி வரும், 2 நாள்ல சுகமாயிடும். ஒரு சிலருக்கு வியாதி வரும், ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு சுகமாயிடும். ஆனா ஒரு சிலருடைய வியாதி அவங்களை எங்க கொண்டு போகுது? மரணத்தை நோக்கி இழுத்து கொண்டு போகிறது. வேதம் சொல்லுகிறது இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஒரு தீர்க்கதரிசியை பற்றி சொல்லி இருக்கிறது, அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தான். மரணம், வியாதி ஒரு மரணம். நீங்க அபிஷேகத்தில் வரும் பொழுது இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம்
அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. அடுத்து, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். தேவனை துதிக்காம இருக்கிறோம் பாருங்க, அது ஒரு மரணம். ஒரு சிலருக்கு சொல்றாங்க, எனக்கு ஜெபமே ஓட மாட்டேக்கு. ஏன் ஓட மாட்டேக்கு? மற்றபடி லைஃப் எல்லாம் ஓடுது, ஜெபம் மட்டும்தான் முடியல. தேவ சமூகத்துல உட்கார முடியல, கண்ணை மூட முடியல, அப்படி இழுத்துட்டு போயிருது. காரணம் என்ன பிரியமானவர்களே? இது ஒரு மரணத்தின் தாக்குதல். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். தேவனை துதிக்காம இருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு மரணத்தின் வாழ்க்கை. கர்த்தரை எவ்வளவு நேரம் துதிக்கிறீங்க? தூதர்களை நீங்க போய் பாருங்க, சேராபீன்களை நீங்கள் போய் பாருங்கள். அவர்கள் சேராபீன்களுக்கு 6 செட்டைகள், 2 செட்டைகளால் அவர்கள் பறந்து கொண்டே இருக்கிறார்கள். 2 செட்டைகளால் பாதங்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். 2 செட்டைகளால் அவர்கள் முகத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவங்க வாயிலிருந்து வர்ற சத்தம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. எப்ப நீங்க தேவனை துதிக்கலையோ, ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும் துதியாமலும் இருந்து சிந்தையிலே வீணரானார்கள், உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இதுதான் இன்றைக்கு நம்முடைய ஜனங்களுக்குள்ள நடக்கிற மிகப்பெரிய கேடு. நீங்கள் மரித்தோரிலிருந்து வெளியே வாருங்கள், மரணத்தின் பிடியிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில மரணத்தின் பிடியிலிருந்து வெளியே வர வேண்டியது அவசியம். மரணத்திலிருந்து வெளியே வந்தாதான் நீங்கள் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள். அதுதான் உயிர்ப்பித்தலின் வல்லமை. அடுத்ததாக நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் இல்லாம இருந்தாலே ஒருவன் மரணத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். விசுவாசின்னு பேர் போட்டிருக்கலாம், நமக்கு எல்லாருக்கும் போர்டு இருக்கு விசுவாசிகள். இன்னும் சொல்ல போனா எந்த சபை விசுவாசின்னு தான் கேட்போமே தவிர ஆண்டவருடைய விசுவாசியா நம்ம நிச்சய மாட்டோம், கேட்க மாட்டோம். ஆனா நமக்குள்ள எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கு? வேதம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த போராட்டம் இருக்கிறது? நம்ம எல்லாரும் விசுவாசத்தை பத்தி பேசுறோம், பிரசங்கம் கேட்கிறோம், அழகா பாட்டு பாடுறோம். ஆனா விசுவாசம் என்கிற நிலவரம் அந்த பயிற்சியில வரும் பொழுது அநேகருக்கு அது விசுவாசத்துல பிராக்டிஸ் இல்ல. இன்னொன்னு, இன்னைக்கு அநேகருடைய சரீரம் செத்து போனது, ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுகிறார். சரீரம் செத்தவனாய் இருந்தும் ஆபிரகாமுக்குள்ளே ஒரு ஜீவனை தேவன் கட்டளையிட்டார், சாராளுக்குள்ளே ஒரு ஜீவனை தேவன் கட்டளையிட்டார். அந்த இடத்துல தான் தேவன் ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிக்க முடிந்தது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை அவன் விசுவாசிக்க முடிந்தது. அப்படினால் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற இந்த மரணங்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டியது அவசியம். அடுத்து ஒரு மரணம், சுகபோக வாழ்வு. சுகபோக வாழ்வு, உயிரோடு சாவு. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். உயிரோட செத்த நிலவரத்துல தான் இன்னைக்கு பாதி பேர் இருக்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர்ட்ட நம்ம ஜெபிக்கிறதே ஒரு அருமையான சுகபோகமான வாழ்க்கைக்காக. தேவன் சுகபோகமா உன்னை வாழ வைப்பார், உனக்கு தேவையெல்லாம் கொடுப்பார். ஆனா நீ உண்மையா இருக்கணும், நீ உத்தமமா இருக்கணும், நீ தெய்வீகமா இருக்கணும், நீ வருகைக்கு போகக்கூடியவனா இருக்கணும். ஒருவேளை இம்மைக்காக நீ கிறிஸ்துவை பின்பற்றுவாயானால் நீ பரிதபிக்கப்படத்தக்கவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஒரு சிலர்லாம் பாருங்க ஃபாஸ்டிங். எதுக்கு? ஃப்ரிட்ஜ் வேணுமா? ஃப்ரிட்ஜுக்காக ஒரு சிலர் என்னது வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சிலர் ஃபாஸ்டிங். ஒரு அம்மா எழுப்பி சாட்சி சொன்னாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ரொம்ப நாளா ஒரு லைட் ப்ளூ ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு எங்க அண்ணன் ஃபாரின் போயிட்டு எனக்கு அருமையான ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தாரு. கடைசியில் பார்த்தா அது நான் எதிர்பார்த்த அதே கலர். இதுதான் சாட்சி. அந்த அண்ணன் யாருன்னு பேர் சொன்னா நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருவீங்க. அவர் தமிழ்நாட்டிலே பிரசித்தி பெற்ற ஒரு ஃபேமஸ் பிரசங்கி. அவர் ஃபாரின்ல போய் அவருக்கு கொடுத்த காணிக்கையிலே அவரு தங்கச்சிக்கு எதை வாங்கி கொடுக்கிறாரு? இதுதான் மற்ற காரியங்கள்ல உள்ள ஊழியங்கள். நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு அல்ல. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்த ஒரு வாழ்க்கை. இந்த நாள் அதனால தான் பெந்தேகோஸ்தே உபதேசம் சுகபோகத்தை வெறுக்க சொல்லுது. ஒரு நாள் வாழ்வை நீங்கள் சிற்றின்பமாக நினைத்து வாழக்கூடாது. பேதுருவை நீங்கள் வாசிக்கும் பொழுது
இவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் என்று அவர் பேதுரு பேசுகிறார். அதனாலதான் பெந்தேகோஸ்தே உபதேசம் எளிமையை உங்களுக்கு போதிக்கிறது. 2 பேதுரு 2 அதிகாரம் 14 வசனம் 13-14. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி கரைகளும் லட்சிகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். ஒரு நாள் வாழ்வு இன்பம் என்று எண்ணி தங்கள் வஞ்சனைகளினால் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். உல்லாச வாழ்க்கை வாழ்கிறது பெந்தேகோஸ்தேக்காரனுக்கு ஒரு மரணம். வெளிப்படுத்தல நாம் பார்க்கும் பொழுது ஒரு சபையே ஒரு மரித்த நிலவரத்தில் இருந்ததாக ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 1 வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்த உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. இயேசுக்குள்ளே இருந்த மரணத்தின் தன்மை எல்லாம் மாறி அவர் உயிரோடு எழும்பி விட்டார். ஏனென்றால் இந்த மனுஷ சரீரத்தில் இருந்ததுனால அவருக்கு மரணம் இருந்தது, பாடுகள் இருந்தது, வேதனைகள் இருந்தது, அடிபட்ட காயங்கள் இருந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் மரணத்தின் கட்டுகளை அவிழ்த்து வெளியே வந்துட்டார். அதனால அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவசுதன். அதுபோல இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு கூட பலவிதமான மரண போராட்டங்கள் உண்டு. பாவம், மரணம், வியாதி, சாபம், பலவீனம், இன்னும் சொல்ல போனால் விசுவாசம் இல்லாத வாழ்க்கை, இல்லாவிட்டால் துதியாத வாழ்க்கை, இல்லாவிட்டால் சுகபோகமான வாழ்க்கை. இந்த சபையை நீங்க பாத்தீங்கன்னா சபையே செத்து போனதாக சொல்லி இருக்கிறது. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாய் இருக்கவில்லை. ஒரு தேவனுடைய சபை என்று சொல்லுகிறது மரித்த நிலவரத்தில் இருக்கக்கூடாது. அது உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நிரப்பப்பட்டதாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் அடுத்த பகுதிக்கு வருகிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால் நடந்த சம்பவங்கள் என்ன? அவர் உயிரோடு எழுந்தார். அதனால் அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவசுதன் என்று காணப்பட்டார். உயிர்த்தெழுந்தபடினால் அவர் மற்றவர்களை வாழ்த்தினார். நான் அதை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் சில நிமிடங்களுக்கு பின்னாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நடந்த சம்பவம் என்ன? எபேசியர் 4 அதிகாரம் 8 வசனம். எபேசியர் 4:8. அவர் ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவர் பாதாளத்தில் இறங்கி சென்று சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர் உன்னதங்களில் ஏறி போனார் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது இந்த சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரை இளைப்பாறும் ஸ்தலம் பூமியின் கீழே இருந்தது. லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஒருத்தன் மரிச்சு வேதனை உண்டாக இடத்துக்கு போயிட்டான். ஒருத்தன் மரித்து ஆபிரகாமின் மடிக்கு போகிறான். இந்த ஆபிரகாமின் மடிதான் பாரடைஸ். இந்த வேதனை உண்டாக்கும் இடத்துல இருந்துட்டு அவன் அங்கிருந்து சொல்றா, இந்த லாசருவை கொஞ்சம் அனுப்புங்க, அவன் கையில லேசா தண்ணி போட்டு என் நாக்கில பட்டா எனக்கு என்ன இருக்கும்? இளைப்பாறுதலாய் இருக்கும். அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நம்ம 2 பேருக்கு நடுவில் என்ன இருக்கு? ஒரு பெரிய பிளவு இருக்கு, வர முடியாது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? பாரடைஸ் கீழே இருந்துச்சு, இளைப்பாறும் ஸ்தலம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி சிறைப்பட்ட ஜனங்களை சிறையாக்கி, அதாவது சிறைப்பட்ட ஜனங்கள் எல்லாம் நோவா காலத்துல சிறைப்பட்ட ஜனங்களை அவர் சுவிசேஷம் சொல்லி சிறைப்படுத்தி கொண்டு இந்த பாரடைஸை மேல எடுத்தார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதங்களில் ஏறினார். அதனாலதான் இப்ப பாரடைஸ் எங்க இருக்கு? மேல போயிடுச்சு. முதலாம் வானம், இளைப்பாறும் ஸ்தலம். இப்ப அதனாலதான் அப்படி போகும் பொழுதுதான் அநேகர், யாருக்கு? மரித்த அநேகர் அநேகருக்கு என்ன செய்யப்பட்டார்கள்? காணப்பட்டார்கள். மரித்த பரிசுத்தவான்கள் அநேகருக்கு காணப்பட்டார்கள்னா வீட்டுக்கு போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு போறதுக்காக அவங்க வரல. அவங்க கீழே இருந்து சிறைப்படுத்தப்பட்டு போகும் பொழுது அநேகர் கண்டார்கள். அவர் உன்னதத்துக்கு ஏறினார். முதலாவது இந்த சிறைப்பட்டவர்களை சிறையாக்குதல். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பாவத்தில் சிறையாக்கப்பட்டிருந்தவர்கள், அக்கிரமத்தில் சிறையாக்கப்பட்டிருந்தவர்கள். ஒரு காலத்தில் நம்ம பாவத்திலும் அக்கிரமத்திலும் சிறைப்படுத்தப்பட்டிருந்தவர்களை கர்த்தர் உயிரோடு எழுந்ததினால் நம்மை அவர்களை விட்டு விடுங்க, நம்முடைய பகுதிக்கு நம்ம வருவோம். நம்மை சிறைப்பட்டவர்களாகிய நம்மை அவர் சிறையாக்கி கொண்டார்.
அதனாலதான் பாவத்திலிருந்து ஒருத்தன் வெளியே வந்தவன் சபையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், ஒரு பொறுப்புள்ள ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கணும். ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு போக முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சிறைப்பட்டவர்களை அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, தன்னுடைய சிறையாக மாற்றிக்கொண்டார். பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம், இப்ப நீதிக்கு அடிமை. பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், இப்பொழுது தேவனுக்கு அடிமை. ரோமர்கள் நிருபம் சொல்லுகிறது, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் தேவனுக்கு அடிமையா இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்று ரோமர் 6 அவர் தெளிவாக சொல்லுகிறார். 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஒரு காலத்துல நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், இப்ப தேவனுக்கு அடிமையாய் மாறணும். சிறைப்பட்டவர்களாக இருந்தோம் பாவத்துக்கு, இப்ப கிறிஸ்துவுக்கு சிறைகளாய் மாறணும். ஆண்டவருடைய அன்பின் கைதிகளாக நீங்கள் மாற வேண்டும். ஒருத்தனை விடுதலை ஆக்கிட்டேன்னு சொன்ன உடனே அவன் பாட்டுக்கு போயிடக்கூடாது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன் கிறிஸ்துவின் அன்பினால் சிறைப்படுத்தப்பட வேண்டும். இதைத்தான் சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகள்னா என்ன அர்த்தம்? நாம் பாவத்தில் இருந்தவர்களை இப்பொழுது ஆண்டவருடைய நம்பிக்கையின் அடிமைகளாக கொண்டு வந்திருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை உனக்கு கிடைக்கும். இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நாம் அவருக்கு அடிமைகளாய் மாறும் பொழுது இரட்டிப்பான நன்மைக்கு நாம் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 68:18 இதே வார்த்தையை இன்னொரு விதத்தில் சொல்லும் பொழுது, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர், தேவனாகிய கர்த்தர் மனுஷர்கள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். ஒரு தேவனுடைய குமாரன் உயிரோடு எழுந்ததினால், ஒரு ஆள் உயிரோடு எழுந்ததினால் துரோகிகளாகிய நமக்கு எல்லாருக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் தேவனுக்கு சிறைகளாய் மாறுகிறோம், தேவனுக்கு அடிமைகளாய் மாறுகிறோம். இரண்டாவது, தேவன் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவினால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்னன்னா வரங்கள். இங்க இருக்கிற நான் சொல்றேன், அபிஷேகம் பெற்றவங்க தயவு செய்து கை வைத்துங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றவர்கள் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும் வரங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனா விசுவாசித்தாலே உனக்குள்ள வரம் வேலை செய்யணும். அதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து போய் பரிசுத்தாவி அனுப்பப்படுகிறதுக்கு முன்பாகவே இயேசுவின் சீசர்கள் எல்லாம் போய் பிசாசை செஞ்சாங்க, துரத்துனாங்க. அப்ப பரிசுத்தாவி பெற்றவர்கள் பிசாசுகளை துரத்துவது எவ்வளவு நிச்சயம். இங்க இருக்கிற எல்லாருமே வரம் பெற்றவர்கள். நீங்க இன்னொரு வரம் பெற்ற ஒரு போதகனை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் சொல்லி இருக்கிறது, வைத்தியனே உன்னை நீயே குணமாக்கிக்கொள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் வரம் இருக்கு, ஆனா நமக்கு அந்த நாலேஜ் தான் கம்மி. மார்க் 16:17 வாசியுங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வரங்களை கொடுக்கிறார். நீங்க பிசாசை துரத்தலாம், அற்புதங்களை செய்யலாம், நீங்கள் வியாதியஸ்தருக்கு போய் ஜெபித்தா சுகம் கிடைக்கும். நீங்க போங்க, ஜனங்களை தேடி போங்க. நீங்க போறதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல, தவறு. உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் உயிர்த்தெழுந்த இயேசு அவர் போய் துரோகிகளாகிய மனிதர்களுக்கு வரங்களை கொடுத்தார். எனக்கு ஜீவியம் இல்ல, எனக்கு அவ்வளவு பரிசுத்தம் இல்ல, அவ்வளவு உண்மை இல்ல, இப்படிலாம் நீங்க சொல்லலாம். அதனால தான் சொல்லி இருக்கிறது, பரிசுத்தவான்களுக்கு வரங்களை கொடுத்தார்னு சொல்லாம என்ன சொல்லியிருக்கு? துரோகிகளாகிய மனிதர்களுக்கு வரங்களை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நீ அவருக்கு அடிமையாய் மாறுகிறாய். அடுத்து வரங்களை உனக்கு கொடுக்கிறார். நீ போய் பிசாசை துரத்தலாம், அற்புதங்களை செய்யலாம், அதிசயங்களை செய்யலாம். ஏனென்றால் உனக்குள்ள தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் இந்த வல்லமையை புரிந்து கொள்ளாமல் அவர் தனியாக வெளியே வந்து ஊழியம் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஒரு 10 வீடு தள்ளி ஒரு சகோதரனுக்கு பிசாசு பிடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் போய் கேட்கிறாங்க, என்ன செஞ்சா நீ போவன்னு கேட்கிறாங்க. அந்த ஆவி சொல்லுது, அருள்தாச கூட்டுவா, நான் போறேன்னுச்சு. அப்ப இவர் வாலிபர், இவரை போய் கூட்டு வந்தாங்க.
இவருக்கு தனக்கு கிஃப்ட் இருக்கு, அபிஷேகம் இருக்குன்னா ஒண்ணுமே தெரியாது. அபிஷேகம் இருக்குன்னு தெரியும், கிஃப்ட் இருக்குன்னு தெரியாது. இவரை வந்து கூப்பிட்டாங்க, அந்த பிசாசு உன் பேரை சொல்லுதுன்னு. இவர் சொல்லிட்டார், நான் வரமாட்டேன், பிசாசு சொன்னாலும் நான் நினைச்ச முடியாது, வர முடியாது. அவங்க எல்லாரும் சேர்ந்து வலுக்கட்டாயமா உன்னைய சொல்லுது, நீ வந்தா போறேன்னு சொல்லுதுன்னு கூப்பிட்டு வந்தாங்க, இழுத்துட்டு வந்தாங்க. இவர் வந்தா வாசல்ல வர்றதுக்குள்ள அந்த ஆவி கத்திருச்சு, ஐயோ வந்துட்டானே நான் போயிடுறேன்னு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, தம்பி பிசாச துரத்துன்னு. இவருக்கு நான் சொன்னாரு, நான் எப்படி எனக்கு துரத்துறதே என்ன செய்யாது தெரியாது. அப்ப அது சொல்லிச்சான், இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லி நான் போயிடுறேன்னு. பிசாசு துரத்துறதுக்கு யாரு சொல்லி கொடுக்குறா? பாஸ்டர் சொல்லி கொடுக்கல. யார் சொல்லி கொடுத்தது? பிசாசு தான் சொல்லி கொடுத்துச்சு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, தம்பி அதுதான் சொல்லுது இல்ல, அதே மாதிரி நீ சொல்லுனாங்க. உடனே இவர் சொன்னார், இயேசுவின் நாமத்துல போன்னு. அது போச்சு. உனக்குள்ள இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை இருக்கா? உனக்குள்ள அந்த வல்லமை இருக்கா? ஒரு சகோதரி பயங்கரமான பிசாசின் வல்லமையினால செய்வனையினால தாக்கப்பட்டாங்க. வருஷக்கணக்கா அவங்களுக்கு அந்த வல்லமையின் போராட்டம் இருந்தது. பல ஊழியர்கள் ஜெபித்தாங்க. அது ஒன்னு போகும் ஒன்னு வரும், ஒன்னு போகும் ஒன்னு வரும், ஒன்னு போகும் ஒன்னு வரும். அதனால எல்லா ஊழியக்காரங்களும் சரி இது எப்ப பார்த்தாலும் எப்படித்தான் இருக்கும், பிசாசுக்குள்ளதான் இருக்கும், சரி வந்தா வா ஜெபிச்சுட்டு போ அப்படின்னு விட்டுருவாங்க. ஒரு பிசாசு போகும், ஒரு வாரம் கழிச்சு அடுத்த பிசாசு வரும். இப்படியே அந்த சகோதரி பிசாசுக்குள்ளேயே ஆடி 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 கடைசியில யாருமே கவனிப்பாரற்ற ஒரு நிலவரத்துக்கு அந்த சகோதரி போய்விட்டது. ஒரு நிர்பந்தமான நிலவரம். இப்ப எந்த ஊழியக்காரரும் அதுக்காக ஜெபிக்கிறதில்ல. என்ன ஜெபிச்சா ஆடும், ஆடுனா போகும், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்துட்டாங்க இன்னொரு பிசாசு வரும். ஏன்னா செய்வேன ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால யாருமே இதுக்காக ஜெபிக்கிறதில்ல, சும்மா ஜெபிச்சுட்டு சரி சரி போ அப்படின்னு அனுப்பிடுவாங்க. அந்த சகோதரி பாடு பெரும்பாடாயிடுச்சு, பயங்கர வேதனைக்குள்ள போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க அக்கா வீட்டுக்கு போறதுக்காக அதை ட்ரை பண்ணிச்சு. ஆனா இந்த பிசாசுக்கு எப்படியாவது வெளியே போகணும், யாராவது என்ன செய்யணும், துரத்தணுங்கிற ஒரு பெரிய போராட்டத்தில் இந்த ஆவிகள், அந்த ஆவிகளுடைய டைம் முடிஞ்சதுனால வெளியே போறதுக்காக அலக்கழிக்குது. யார் துரத்துவான்? எந்த ஊழியக்காரரும் அதை பொறுப்படுத்துக்கிறது இல்ல. கடைசியில் இது அவங்க அக்கா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு புறப்பட்டுச்சு. அக்கா வீட்டுக்கு போன் போட்டுச்சு. அக்கா மாப்பிள்ளை எடுத்தார். அவர் ரட்சிக்கப்படாத மனுஷன், இந்து. இப்படி நான் வர்றேன், உங்க வீட்டுல தங்கலான்னு யோசிக்கிறேன். வா சொல்லிட்டார். அக்கா இருக்காங்களா? அக்கா இருக்கா, பிள்ளைங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இதை நம்பி அது ரொம்ப தூரம் பயணப்பட்டு அங்க போச்சு. இவ வாரான்னு சொல்லிட்டு அந்த ஆளு கன்னிங்கா தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டான், தவறான நோக்கத்தோடு. இவ வரட்டும்னு சொல்லி கடைசியில பார்த்தா இது வீட்டுக்கு போய் சாயங்காலம் போய் சேர்ந்தா அங்க அக்காவும் இல்ல, அக்கா பிள்ளைகளும் இல்ல. என்னன்னு கேட்டா ஒரு அவசரமா போயிட்டாங்க, நாளைக்கு வந்துருவாங்க, நீ இருன்னு சொல்லிட்டான். இது பிசாசு உள்ள இருக்கு. இவங்களுக்கு எப்படியாவது விடுதலை வேணும். இங்க அக்கா வீட்டுக்கு வந்து இளைப்பாறலான்னு வந்தா இங்க வந்து அக்கா இல்ல, என்ன பண்றதுன்னு இருக்கிற டயர்ட்ல தூங்கிடுச்சு. நைட்ல ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துல இந்த ஆள் எழும்பி தவறான நோக்கத்தோட போனான். போய் கிட்ட போன உடனே ஆவி வெளியே வந்துருச்சு. பயங்கரமான அந்த ஸ்பிரிட், பொல்லாத ஆவி, ஆதிபரா சக்தி வெளியே வந்துருச்சு. அதுக்கு வந்து ஆண் தொட்டா பிடிக்காது, இவனுக்கு அது தெரியாது. தொட்டா கரண்ட் ஷாக் மாதிரி வெளியே வந்துருச்சு. முடிய உழுப்பிட்டு ஒரு ஆட்டம் ஆடிச்சு. அவன் வேர்த்து விறுவிறுத்து திரண்டு மாறிட்டான். ஓடாத நெல்லு ரத்தத்தை குடிச்சிருவனுச்சு, அப்படி நின்னுட்டான், பிரேக் அடிச்சுட்டான். உண்மையா நடந்தது. அப்ப அது சொல்லிச்சு, எத்தனையோ வருஷமா என்னைய துரத்துவான், யாராவது ஒருத்தன் துரத்துவான் நான் காத்திருந்தேன், ஒருத்தனும் துரத்தல, எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு, நான் போகணும். இவன் சொன்னா நான் என்ன செய்யறது, என்னைய விட்டு நான் போயிடுறேன்னு. இவன் சொன்னான், நீ அங்கேயே நில்லு, அந்த கதவை விட்டு ஒரு அடி கூட நீ வராது, அங்கேயே நில்லு, நான் ஒவ்வொரு ஆவியா வெளியே வருவேன், நீ அங்கிருந்து இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லணும். எனக்கு எவிடன்ஸ் பக்காவா இருக்கு, நான் ஆளை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த சகோதரன் வேர்த்து விறுவிறுத்து அது சொல்லிச்சு, நான் ஆடி ஆடி ஒவ்வொரு ஸ்பிரிட்டா வந்துகிட்டே இருப்போம், நீ இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல விழுந்துகிட்டே இருப்போம், கடைசி ஆவி வரும்போது நான் தான் கடைசின்னு சொல்லுவேன், சொல்லிட்டு நீ ஓடியே போயிடணும். கரெக்டா அந்த ஆவி ஆடி ஆடி அவன் வேர்த்து வேர்த்து இயேசுவின் நாமத்துல போ இதான் சொல்லுவான், வேற ஒண்ணும் சொல்ல மாட்டான். இயேசுவின் நாமத்துல போ, இயேசுவின் நாமத்துல போ, இயேசுவின். கடைசியில சொல்லிச்சு, நான் வந்துட்டேன் நீ சொல்லிட்டு வெளியே ஓடி இருந்துச்சு. இப்படி இருக்கு. ஒரு இந்து மனுஷனை வச்சு ஆவிகளை துரத்தும் போது உனக்கு என்ன, உனக்கு இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது? துரோகிகளாகிய மனிதர்களுக்கு அவர் வரங்களை கொடுத்தார். உங்கள் வீட்டுல பிசாசு போராட்டம்னா அதுக்கு 4 நாள் 4 பேர் 7 பேர் வரணும் இல்ல, நீ முழங்கால போடு. உனக்கு ஒரு வரம் இருக்கு, உனக்கு ஒரு வல்லமை இருக்கு.
உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால் துரோகிகளாகிய மனிதர்களுக்கு அவர் வரங்களை கொடுத்தார். 110 சங்கீதம் 1 வசனத்தின்படி அவர் உயிரோடு எழுந்தபடினால் பிதாவின் வலது வாரிசத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். நம்முடைய யுத்தங்கள் முடிக்கும்படியாக, நமக்காக ஜெயக்கொடி ஏற்றும்படியாக அவர் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2 அதிகாரம் 24 வசனத்தின்படி அவர் மரணத்தை ஜெயித்தார். மரண உபாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. உயிரோடு எழும்பும்போது மரணம் அவரை பிடிச்சு வைக்க முடியல. மரணத்தின் சக்தி அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. எத்தனையோ நாள் அது கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்துச்சு. அடிச்சுட்டாங்க, செத்துட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க, ஒரு கல்லை வச்சு மூடியாச்சு, எல்லாம் நடந்துச்சு. சேவகர்கள் எல்லாம் காவல்ல இருக்காங்க. ஆனா அந்த மரணத்தின் வல்லமையை இயேசு முறித்தார். மரண உபாதி அப்போஸ்தலர் 2:24 சொல்லி இருக்கிறது, வாசியுங்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை கட்டி வைக்க முடியாது. உங்களுக்குள்ள பலவிதமான போராட்டங்கள் வரலாம். ஒரு பிரசங்கம் கேட்ட உடனே அபிஷேகம் வந்துடணும். ஒரு அக்கினி வரும்பொழுது இந்த கட்டெல்லாம் அவிழ்ந்துடணும். சிம்சோனை பாருங்க, கட்டி வைக்கிறாங்க. இதோ பெலிஸ்தர் வந்து விட்டாருன்னு சொன்னா போதும், ஒரே உதறு தான், எல்லாம் அக்கினிப்பட்ட கயிறு போல பிச்சு தெரிச்சிடும். அதுதான் அபிஷேகம். மரணம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீங்க ஸ்மித் விக்கில்ஸ் ஒருத்தர் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், நீ ஊழியத்துக்கு போயிட்டு வாங்க. இவர் போய் 2-3 நாள் கடந்து அலைஞ்சு திரிஞ்சு ஊழியத்துக்கு முடிச்சு வந்தார். ஊழியத்தை முடிக்கும் போது செய்தி வந்துச்சு, உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. இவர் வீட்டுக்கு வந்தாராம். என்னைய ஊழியத்துக்கு போக சொல்லிட்டு எப்படி இவளை எடுக்கலாம்? என்னைய ஊழியத்து தானே போக சொன்னீங்க, நான் ஊழியத்து தானே போனேன், நான் ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், எப்படி எடுக்கலாம்? இப்ப நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்துல வான்னு சொல்லி. செத்து போன மனைவி நெஞ்சிட்டாங்க, உயிரோடு எழும்பிட்டாங்க. மரணத்தின் வல்லமையை முறியடிக்கக்கூடிய சக்தி உனக்குள்ள இருக்கு. நமக்குள்ள சரியான ஒரு வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. நமக்கு இந்த வல்லமைகள் போதாது. மரணத்தின் சக்தியை பரிகரிக்கக்கூடிய ஒரு உயிர்த்தெழுதலின் ஜீவன் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். கடைசியாக அவர் பாதாளத்தை ஜெயித்தார். அப்போஸ்தலர் 2:27-31 பார்க்கும் பொழுது, உம்முடைய ஆத்மாவை அவர் பாதாளத்தில் விடார். உன்னுடைய ஜீவியத்தில் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கணும். மரணம் ஒரு முள்ளு. 1 கொரிந்தியர் 15:54-55 பார்க்கும் பொழுது, மரணத்தின் கூரை இயேசு தன்னுடைய மரணத்தினால் ஒடித்தார். பாதாளத்தின் வல்லமை, பாதாளங்கிறது ஒரு வல்லமை. அது பாதாளத்துக்கு ஒரு சங்கார சக்தி உண்டு. ஓசியா 13:14 சொல்லி இருக்கிறது. பாதாளமே, வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15:54-55 வாசிக்கலாம். ஓசியா 13 அதிகாரம் 14 வசனம் வாசிக்கலாம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்துக்கு ஒரு கூர்னா ஒரு முள்ளு. மரணமே நின் விஷமுள் எவிட? விஷம் உள்ளது மரணம். இயேசு கிறிஸ்துனுடைய அவர் மரணத்தினால் எல்லா வல்லமைகளையும் பரிகரித்தார். வாசியுங்கள். ஓசியா 13:14 பாதாளமே உன் சங்காரம் எங்கே? அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதிகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த போது இதுதான் நடந்துச்சு. மரணத்தையும் பாதாளத்தையும் சவால் விட்டு ஜெயித்தார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது உயிர்ப்பின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல், உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிரோடு எழுந்திருக்க வைக்கக்கூடிய சக்தி. அடுத்ததாக மரித்தோரிலிருந்து நாம் உயிரோடு எழுப்பப்படுதல். மரித்த நிலவரங்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டியது அவசியம். அடுத்து உயிரோடு இயேசு எழுந்ததினால் நம்மை சிறைப்பட்டவர்களாக மாற்றினார், நமக்கு வரங்களை கொடுக்கிறார், நமக்காக அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசுகிறார். அடுத்ததாக நான் ஒரு சப்ஜெக்ட் பேசி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவுடனே அங்கே நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். யோவான் 20 அதிகாரம் 15 வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி. அங்க பார்த்தா இயேசு எப்படி தெரிஞ்சாரு? தோட்டக்காரரை போல தென்பட்டார். ஆம், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடினால் நம்முடைய தோட்டக்காரராக அவர் மாறுகிறார். எஜமான் பிதா, அவர் நம்முடைய தோட்டக்காரர். இந்த தோட்டக்காரர் பரிந்து பேசுகிறபடினால் தான் நமக்கு வருஷங்கள் கூட்டி கொடுக்கப்படுகிறது.
ஒவ்வொரு புது வருஷத்துலயும் ஆண்டவர் சொல்லுவாரு, இன்னும் ஒரு வருஷம் நான் கல்ல பொறுக்கிறேன். பாத்தீங்க அந்த சப்ஜெக்ட், அத்திமரத்துல திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரம் நின்றது. அது 3 வருஷமாக கனி கொடுக்கவில்லை. எஜமானும் தோட்டக்காரரும் 2 பேரும் சம்பாசிக்கிறாங்க. 2 பேரும் பேச ஆரம்பிக்கும் போது எஜமான் சொல்றாரு, இது கனியே கொடுக்கல, இதை வெட்டி போட்டுடலாம் அப்படிங்கிறாரு. அப்ப தோட்டக்காரன் வந்து சொல்றான், இல்லையா இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும். வாசிங்கள் லூக்கா 13:6. அப்பொழுது அவர் ஒரு ஓமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இந்த தோட்டக்காரன் தான் இயேசு கிறிஸ்து. 3 வருஷமா இயேசுவோடு இருந்து நடந்து புசித்து உட்கார்ந்து ஊழியம் செஞ்சவங்களுக்கு இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி தென்படுறாரு? தோட்டக்காரனாய் தென்பட்டார். இந்த தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறதுனாலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு எவ்வளவோ குறைகள் உள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு நம்ம தேவன் வச்சுக்கிட்டே இருக்கிறார். இன்னும் ஒரு வருஷம் 2014 கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, இந்த வருஷத்துல அவன் விசுவாசத்துல நின்றுவான், பரிசுத்தத்துல நின்றுவான், பிரதிஷ்டையை காத்துக்கொள்வான், இந்த வருஷத்துல உண்மையா இருப்பான், உத்தமமா இருப்பான், பாவத்தை விட்டு விலகிடுவான், தவறான தொடர்புல இருந்து வெளியே வந்துருவான், பாவத்தை மறுதளிச்சு பாவத்தின் பிடியில் இனிமே போக மாட்டான். நான் அவனுக்காக பரிந்து பேசுறேன், நான் அவனுக்காக ட்ரை பண்றேன், நான் அவனை சுகமாக்குறேன், அவனை நான் அற்புதமாய் மாற்றுகிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்து தோட்டக்காரராகிய அவருடைய பரிந்து பேசுதல். மார்த்தாள் அந்த மரியாள் பார்க்கும் பொழுது அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி அவளோடு பேசினார். இன்றைக்கும் கூட இந்த தோட்டக்காரனுடைய பரிந்து பேசுறதினால் அத்திமரமாகிய கனி கொடுக்காத அநேகர் நம்முடைய மத்தியில இருக்கிறோம். எத்தனை வருஷம் நீ கனி கொடுக்காமல் இருக்கிறாய்? எத்தனை வருஷம் விசுவாசத்தை விட்டு மறுதலித்து போய்விட்டாய்? எத்தனை வருஷம் நீங்கள் துரோகிகளாக மாறி இருக்கிறீர்கள்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த தோட்டக்காரனுடைய ஒரு பெரிய பரிந்து பேசுதல் தான் நமக்கு இந்த நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறது. அதே யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி என்றார். உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக் கொண்டவர்கள், உயிர்ப்பிக்கும் வல்லமையினாலே பரிசுத்தாவினாலே நிறைவை பெற்றுக்கொண்ட விசுவாசிகள், இல்லாவிட்டால் ஊழியர்கள். நீங்க நம்ம இன்னும் பிதாவினிடத்துல போகாதபடினால அபிஷேகம் பெற்ற யாரும் உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரணும், ஸ்திரீயே என்னை தொடாதே. அந்த வார்த்தை அவர் சொன்னார். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் மகிமைக்கு போய் சேரவில்லை. அபிஷேகம் பெற்ற பின்பு உன்னைய மாம்சம் தொடவிடக்கூடாது, உன்னைய பாவம் தொடவிடக்கூடாது, பொல்லாத வல்லமைகள் தொடவிடக்கூடாது, பலவீனம் உன்னைய தொடவிடக்கூடாது, செய்வனை உன்னை தொடவிடக்கூடாது. உன்னை தொடறதுக்கு சான்ஸே கிடையாது. உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான், வேற எந்த வல்லமையும் தொடக்கூடாது. ஆனா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புறதுக்கு முன்னாக நீங்க பாத்தீங்கன்னா, ஊழியம் செய்கிற காலங்களில் பாத்தீங்கன்னா, அவரை தொட்ட எல்லாருக்கும் என்ன கிடைச்சது? சுகம் கிடைச்சது. மார்க் எழுதின சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 14:36 நினைக்கிறேன், மத்தேயு 14:36. எல்லாரும் பெர்மிஷன் கேட்கிறாங்க, நாங்க ஒரு ட்ரிப் தொட்டுக்கிட்டுமா? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். எப்ப அவரை தொட்டா போதுங்கிற ஒரு பெர்மிஷன் கேட்டாங்க, தொட்டவங்களுக்கு எல்லாம் சுகம் கிடைச்சது. ஆனா இப்ப தொட வந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, ஸ்ரீயே என்னை நெஞ்சிராத, தொற்றாத. இதுதான் ஒரு விசுவாசியினுடைய உண்மையான வாழ்க்கை. எப்ப நீங்க அபிஷேகம் பெற்றீங்களோ அதுக்கு பின்பு பிதாவின் மகிமை போற வரைக்கும் உங்களை எந்த வல்லமையும் தொடவிடக்கூடாது. மாம்சீகத்தின் சிந்தையோடு ஒருத்தரும் தொடவிடக்கூடாது, அருவருப்பான சிந்தையோடு தொடவிடக்கூடாது. உலகம் உங்களை தொடக்கூடாது, உலகத்தின் ஆடம்பரங்கள் உங்களை தொடக்கூடாது, உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் உங்களை தீட்டுப்படுத்திடக்கூடாது, உலகத்தில் உள்ள எதுனாலும் நீங்கள் உங்களை கரைப்படுத்தி விடக்கூடாது. யாக்கோபு 1:27 சொல்லி இருக்கிறது, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறவனே உண்மையான பக்திமான்.
பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தின்னு சொன்னா உலகத்தால் கரைபடக்கூடாது. உலகம் உன்னைய டச் பண்ணக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். உலக ஆடம்பரங்கள்ல நீங்க சிக்கி விடாதீர்கள். உங்களை வேற எந்த வல்லமையும் தொடர்றதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. உங்களை தொட்டா உங்களுடைய கிருபை போயிடும், உங்களுடைய எல்லாமே நஷ்டமாயிடும். அப்படினால் இயேசு கிறிஸ்து தன்னை தொடாதே என்று அவர்களுக்கு சொன்னார். ஏனென்றால் நான் போய் பிதாவின் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர்றேன், அதுக்கு பின்பு தொடலாம். இதுதான் தேவனுடைய சத்தியம். கடைசியாக நம்முடைய முதல் பகுதிக்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:9 இயேசு அவர்களை பார்த்து வாழ்க என்று சொன்னார். அப்பொழுது எல்லாரும் கிட்ட வந்து அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற இந்த உயிர்த்தெழுந்த மெசேஜ், இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில ஈஸ்டர் சர்வீஸ்ல கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, அருமையான மகளே, மகளே, மகனே, நீ வாழ்க. 3 யோவான் 2 சொல்லுகிறது, ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நாட்களிலே மற்றவர்களை வாழ்த்தக்கூடியவர்களாய் மாற வேண்டும். உயிர்த்தெழுந்த இந்த அபிஷேக ஆராதனையிலே கடந்து வந்தவர்கள், அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். ராபோஜனை எடுத்து முடிஞ்ச உடனே சிஸ்டர்ஸ் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்தணும், பிரதர்ஸ் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்தணும். வாழ்த்துதல் என்பது உயிர்த்தெழுந்த மனுஷனால தான் முடியும். உலக பிரகாரமா பார்த்தா பலரும் பலரை வாழ்த்தி இருக்கிறாங்க. ரெபேக்கால அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் வாழ்த்தினாங்க. நகோமிய ஊரார் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தினார்கள். ஆனால் மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்தினாள், தூதன் வந்து மரியாளை வாழ்த்தினான். இப்படி ரொம்ப பகுதி இருக்கு. நீங்கள் ஒரு விசுவாசிகளுடைய வீடுகளுக்கு போனால் அந்த விசுவாசிகளுடைய வீடை வாழ்த்துங்கள் என்று ஊழியர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற நமக்கு தேவன் சொல்லுகிற வாழ்த்து செய்தி, நீ வாழ்க, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக, தீட்டுப்படாத மாமிசம் தொடாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொள்வாயாக. நீ அந்த தோட்டக்காரனுடைய பரிந்து பேசினால் நீ காக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீ பெற்றுக்கொண்டு இந்த உயிர்த்தெழுதலுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வரங்களை பெற்று கர்த்தருக்காக நீ நிற்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி நமக்குள் வாசமா இருந்தால், கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தாலும் நாம் உயிரோடு எழுந்திருப்போம். இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் எக்காலம் துணிக்கும் பொழுது நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நம்மில் எத்தனை பேர் அந்த உயிர்த்தெழுதலின் சக்திக்கு இடம் கொடுக்க போகிறோம்? ஒருவேளை இதுவரை நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் ஒரு விசை கண்களை மூடுங்கள். ஆண்டவரே, உம்மை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை என்னையும் உயிரோடு எழுப்பும்படியாக, நீர் வரும்பொழுது நான் உயிரோடு எழுந்திருக்க தகுதியாகும்படிக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாய் நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன், என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றவர்கள், ஆண்டவரே, சாவுக்கேதுவான என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எக்காலம் துணிக்கும் பொழுது நான் உயிரோடு எழுந்து உம்மை சந்திக்க வேண்டும். அந்த அளவு அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவன் எனக்குள் ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி வாஞ்சிக்கிறவர் எல்லாரும் கண்களை மூடுவோம். முடிந்தால் முழங்கால் படியிடுவோம். சில நிமிடங்கள் உயிர்ப்பிக்கக்கூடிய ஜீவன் நமக்குள்ளே ஆளுகை செய்யட்டும். நீ பாவத்தில சிக்கி, பாவத்தில உழன்று, பாவத்திலே மாட்டிக்கொண்டு சில நாட்கள் நீ தவித்திருக்கலாம். பிசாசு நினைப்பான், இனிமே உனக்கு மாற்றம் இல்லை, இனிமேல் உனக்கு புதுப்பித்தல் இல்லை, இனிமேல் உனக்கு மீட்பு இல்லை. அப்படித்தான் நீ யோசித்துக் கொண்டிருந்திருப்பாய். லாசருவை எழுப்ப இயேசு வந்தபோது உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொன்ன பொழுது அந்த சகோதரிக்கு நம்ப முடியவில்லை. அவள் சொன்னாள், கடைசி நாளில் என் சகோதரன் எழுந்திருப்பான் என்று. அப்படி அல்ல, இன்றைக்கு எழுந்திருப்பான். ஆமென். நீங்கள் எந்த தோல்வியில் இருந்தாலும் சரி, கண்ணை மூடுங்க, முழங்கால் படியிடுங்கள். ஓ, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி எனக்குள் வரட்டும் என்று கேளுங்கள். லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி எனக்குள் வரட்டும் என்று கேளுங்கள். நீ பாடையில இருந்தாலும் கூட இயேசு உன்னை எழுப்ப முடியும். ஆமென். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய கிருபை இன்றைக்கு உன்னை உயிர்ப்பிக்க போகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை உயிர்ப்பிக்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்க போகிறது. ஒரு 2 நிமிஷம் டைம் தருவேன். அதுக்குள்ள கர்த்தாவே, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, கிறிஸ்துவை எழுப்பின அதே வல்லமை எனக்குள் வர வேண்டும்.
தடைகளோடும் தோல்விகளோடும் வறுமையோடும் தருத்தரத்தோடும் நொறுங்கி போன நிலவரத்தோடு நீ வந்திருக்கலாம். பரத்திலிருந்து உனக்கு ஒரு வார்த்தை வருகிறது, வாழ்க, நீ வாழ்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார். எந்த நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்து இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க வைக்க போகிறார். இனி நீ நித்திய ஜீவனுக்கு ஏற்றவனமாய் நடந்து கொள்வாய். ஆமா பிரியமானவர்களே, 2-3 நிமிஷம் யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு தோல்வி இருக்கு, எவ்வளவு பலவீனம் இருக்கு, எவ்வளவு புத்தியினம் இருக்கு, நான் ஒரு மரித்த நிலவரத்தில் அல்லவோ என்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டேன். எனக்கு மறுபடி கர்த்தர் சொல்றார், லாசருவை பத்தி சொல்லுன்னு. நாரி போன உன்னுடைய வாழ்வை, நாரி போன லாசருவை உயிர்ப்பித்தவர் நாரி போன உன்னுடைய ஊழியத்தை உயிர்ப்பிப்பார். நாரி போன உன்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். இதுவரை தோல்வியை கண்ட நீ இனிமேல் ஜெயத்தை காண்பாய். இதுவரை பலவீனத்தில் இருந்த உன்னை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விக்கரத்தீனானியார். ஆமென். பிசாசு உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறான். உனக்கு உயிர்ப்பு கிடையாது, உனக்குள்ள உயிர்த்தலின் ஜீவன் வராது, உனக்கு ஜெயம் கிடையாதுன்னு பிசாசு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அவனால் முடிந்தது உன்னை பாடையில ஏத்த முடியும். ஆனால் இயேசு பாடையிலிருந்து உன்னை ஜீவனோடு எழுப்பி வெளியே கொண்டு வர முடியும். வாலிபனே எழுந்திரு, வாலிபனே எழுந்திரு. ஆமென், ஆமென். தூங்குகிற நீ விழித்து, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உன்னை வாழ்த்துகிறார். இதுவரைக்கும் மனுஷன் உன்னை சபிச்சான், இன்னைக்கு தெய்வம் உன்னை வாழ்த்துகிறார். இனிமேல் நீ சாபத்தை காண மாட்டாய், இனிமேல் நீ தோல்வியை காண மாட்டாய், இனி பிசாசை நீ காண மாட்டாய், இனி தேவ தூதர்கள் தென்படுவார்கள். இனிமேல் உயிர்ப்பின் வல்லமை உன்னை ஆளுகை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் உயிர்த்தலின் வல்லமை வரட்டும், மரித்தோரிலிருந்து எழுப்பும் ஜீவன் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம். கர்த்தர் மறுபடியும் சொல்றார், என் ஜனத்துக்கு ஒரு வார்த்தையை திரும்ப சொல்லு, நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லு. மனுஷன் அல்ல, ஜீவனுள்ள தேவன் நான் உன்னை வாழ்த்துகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை வாழ்த்துகிறார். இதா மனா ரியா கரா சங்கனா நியாரா. Hallelujah, hallelujah. Amen. Hallelujah, hallelujah. Amen, amen.
ஆமென். கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்று உரைத்திரே, நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே. கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்று உரைத்திரே, நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே. மலைகள் விலகி போய்விட்டோ, மன்னவமாயாதே உம் கிருபை. மலைகள் விலகி போய்விட்டோ, மன்னவமாயாதே உம் கிருபை. கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்று உரைத்திரே, நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே. ஆமென். இந்த ஈஸ்டர் சர்வீஸுக்கு கடந்து வந்த உன்னை தேவதூதர்கள் வாழ்த்துகிறார்கள். ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை வாழ்த்துகிறார். நீ வாழ்க, நீ வாழ்ந்திருப்பாய், நீ சுகமாய் வாழ்ந்திருப்பாய். எந்த வல்லமையும் உன்னுடைய சுகமான இளைப்பாறுதல் வாழ்க்கையை கெடுக்க முடியாது. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆமென். கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்று உரைத்திரே, நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே. மலைகள் விலகியே போய்விடினும் மன்னவா மாறாதே உம் கிருபை. எத்தனை பேர் இணைந்து பாட போகிறீர்கள்? கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்று உரைத்தீரே, நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே. மலைகள் விலகியே போய்விடினும் மன்னவா மாறாதே உம் கிருபை. இந்த வாழ்த்து ஒருபோதும் மாறாது. நீ வெளியே போகும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ உள்ளே வரும் பொழுதும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஓ, நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். தேவன் உன்னை வாழ்த்துகிறார். ஆமென். கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்று உரைத்திரே, நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே. கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்று உரைத்திரே, நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே. மலைகள் விலகி போய்விட்டோ, மன்னவமாயாதே உம் கிருபை. மலைகள் விலகி போய்விட்டோ, மன்னவமாயாதே உம் கிருபை. ஹல்லேலூயா. உங்களை பல ஊழியர்கள் உங்களை குறித்து தவறான வார்த்தைகள் உச்சரித்திருக்கலாம். உன் குடும்பத்தில் உன் புருஷனோ மனைவியோ உன்னுடைய பிள்ளைகளோ உன்னுடைய பெற்றோர்களோ உன்னுடைய நண்பர்களோ பெரியவர்களோ அந்தந்த சூழ்நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களை கடித்து கொண்டிருக்கலாம், குற்றஞ்சாட்டி இருக்கலாம். உன் வாழ்க்கை நல்லா இருக்காதான்னு உன்னை சபிச்சிருக்கலாம். என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? மனிதன் சொல்லுவது பெருசா, தேவன் சொல்லுவது பெருசா?
மாறி போகிற புல்லுக்கொப்பான மனிதன் சொல்லுவது பெருசா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ வாழ்க. ஹல்லேலூயா, ஆமென். கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்று நம்பி வந்தேனோ